இந்த இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பிரிந்து கிடக்கிற இரண்டு அணிகள் ஒன்றிணைந்து மீண்டும் அந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் கிடைத்தது என்பதற்கு முழு முதற் காரணமே ஜானகி அம்மையார் தான். இந்த ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் யாருமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மையார்ட்ட கூப்பிட்டு நேரடியாகவே சொல்லுகிறார். அதிலிருந்து அந்த அம்மா நேரடி அரசியல் தலையீடே இல்லை. அவருடைய குடும்பத்தினர் யாருமே நேரடி அரசியல் தடையில்லை. திமுக ஒரு தீய சக்தி, அரசியலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கருணாநிதிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் களமாடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை லட்சியத்துக்கு மாறாக திருமதி ஜானகி அம்மார் அவர்களை திரு கருணாநிதியை சந்திக்க வைத்து திமுகவோடு அவர்கள் உடன்பாடு கொள்ள வைத்து ஒரு தேர்தலை எதிர்கொண்டதனுடைய விளைவு ஒரு மிக மோசமான தோல்வியை தழுவ வேண்டியதாய். 1976 ஆட்சி அதிகாரத்தை இழந்த திரு கருணாநிதி 89 ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டதுதான். இதுவரையிலும் அனுசரிக்காதவங்க இப்போ நூற்றாண்டு விழா எடுக்கிறது தான் பலருக்கும் கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கிற பலருமே தலைவரையும் மறக்கடித்து விட்டார்கள். தலைவருடைய படங்களை பிரதானப்படுத்துறதில்லை. அதிமுகவும் பலகீனமாக இருக்கிறது என்கிற பொதுவெளி பார்வையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே அரசியல் ஆதாயம் கருதி தான் அந்த நூற்றாண்டு விழா என்பது எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இந்த நூற்றாண்டு விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு காணொலி மூலமா பேச வச்சிருக்காங்க. இந்த ஏற்பாட்டோட பின்னணி என்னவா இருக்கும் சார்? இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றளவும் கூட சூப்பர் ஸ்டார் என்று பலராலும் பாராட்டப்பட்டவர். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆதரவு நிலைப்பாடு அவருக்கு என்று இருக்கிறது. அவர் ஆதரவு குரல் எழுப்பினார், அது நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக கட்சி சார்பில் நடத்தப்பட்டிருக்க ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழா, இந்த விழா குறித்த பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர், திராவிட கட்சி ஆய்வாளர் திரு துரைக்கருணா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா அதிமுக சார்பில் நடத்தப்பட்டிருக்க அந்த ஜானகி அம்மையார் நூற்றாண்டு விழா, இது வரைக்குமே நம்ம அதிமுகனா ஜெயலலிதா அம்மா அவர்களை தான் முன்னிலைப்படுத்தி பார்த்துருப்போம். சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஜானகி அம்மாருக்கு விழா எடுக்கிறது எல்லாருக்குமே ஒரு புதுசா இருக்கு. இதை பத்தின உங்க பார்வை சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு கிட்டத்தட்ட 1960கள் தொடங்கி அவருடைய புரட்சி தலைவர் மறைவும் வரையிலும் அவரோடு அவருடைய மனைவியாக இருந்து அவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்தவர், அவரை பாதுகாத்தவர், பராமரித்தவர் திருமதி வி.என். ஜானகி அம்மையார். அரசியல் ரீதியாகவும் திரைப்பட ரீதியாகவும் கூட பல்வேறு வகையில் அவர் உதவிகரமாக இருந்தார் என்பது அந்த ராமாபுரம் தோட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அறிந்த எல்லோருக்குமே தெரியும். அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு நெருக்கடி, ஒரு இக்கட்டான நிலை வந்தது. அரசியலுக்கு, நேரடி அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவர் ஒருபோதும் விரும்பியதில்லை. இந்த கட்சி 1977 முதன்முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பொழுது அந்த பதவியேற்பு விழா முடிந்து தன்னுடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி வீட்டிற்கு மதிய உணவுக்காக அமர்ந்த பொழுது திருமதி ஜானகி அம்மையார் அழைத்து, என் குடும்பத்தைச் சேர்ந்த, என் அண்ணன் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரிடமும் நான் சொல்லிவிட்டேன், யாருமே ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்று. அதே போல நீயும் உன்னுடைய உறவினர்கள் அனைவரிடமும் சொல்லிவிடு, இந்த ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் யாருமே தலையிடக்கூடாது அப்படிங்கிற எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அம்மையார்ட்ட கூப்பிட்டு நேரடியாகவே சொல்லுகிறார். அதிலிருந்து அந்த அம்மா நேரடி அரசியல் தலையீடே இல்லை. அவருடைய குடும்பத்தினர் யாருமே நேரடி அரசியல் தடையில்லை. ஒரு முறை எம்ஜிசி சுகுமார் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது எம்ஜிஆரின் அரசியல் வாரிசு என்று ஒரு சுவரொட்டி ஒட்டிட்டாங்க. உடனே அதிகாரப்பூர்வ நாளேடான அண்ணா பத்திரிகையில் எனக்கு நேரடி வாரிசு என்று யாருமே இந்த மாதிரி அச்சடிக்கக்கூடாது, அவருடைய பெயரை மட்டும் போட்டு அவர் கூட்டம் நடத்துகிறாருன்னா அவரை பேச அடைங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாரிசு என்கிற வார்த்தையை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கடுமையான சொல்லாடலை அந்த அறிவிப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தெரிவித்தார். அதனால் அவங்க யாருமே அரசியலுக்கு வரலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு இவரை கொண்டு வர வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை கையில் எடுத்திருந்த திரு ராமவீரப்பன், திரு முத்துசாமி, ராகவானந்தம் போன்றவர்கள் மூத்த முன்னோடிகள் பலருமே இவரை வலிய அழைத்து கொண்டு மரியாதைக்குரிய அம்மையார் ஜானகி அம்மையார் அழைச்சிட்டு கட்சி தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர்றாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா,
காலம் காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி திமுக ஒரு தீய சக்தி, அரசியலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கருணாநிதிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் களமாடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை லட்சியத்துக்கு மாறாக திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை திரு கருணாநிதியை சந்திக்க வைத்து திமுகவோடு அவர்கள் உடன்பாடு கொள்ள வைத்து ஒரு தேர்தலை எதிர்கொண்டதனுடைய விளைவு ஒரு மிக மோசமான தோல்வியை தழுவ வேண்டியதாயிடுச்சு. அன்றைக்கு ஜானகி அம்மாள் தலைமையில் ஜா அணி என்றும் ஜெயலலிதா தலைமையில் ஜே அணி என்றும் இரண்டும் பிரிஞ்சு போய் அவங்களுக்கு இரட்டை புறா, ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறா, செல்வி ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம் என்று வந்ததனுடைய விளைவு ஒரு மிக மோசமான தோல்வி. 1976 ஆட்சி அதிகாரத்தை இழந்த திரு கருணாநிதி 89 ஆட்சிக்கு வருவதற்கு காரணமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டு தான். தனித்தனியாக நின்றதனுடைய விளைவாக ஜானகி அம்மையாருடைய ஜா அணி ஒரே ஒரு வேட்பாளர் PH பாண்டியன் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அணியில் ஒரு 28 பேர் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா அமர்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் அரசியலில் தலைவரோட தொண்டர்களும் தலைவரை பின்பற்றுபவர்களும் பொதுமக்களும் கூட நான் அரசியலுக்கு வருவதை விரும்பவில்லை, எனவே நான் அரசியலிருந்து முழுமையாக விலகிக் கொள்கிறேன், எல்லோரும் கட்சியை பிரிந்து கிடக்கிற அந்த ஜே அணி ஜா அணியை இணைத்து செல்வி ஜெயலலிதா தலைமையிலே இணையுங்கள் என்று சொன்னதனுடைய விளைவு இந்த இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பிரிந்து கிடக்கிற 2 அணிகள் ஒன்றிணைந்து மீண்டும் அந்த சின்னம் இரட்டை இலை சின்னம் கிடைத்தது என்பதற்கு முழு முதற் காரணமே ஜானகி அம்மையார் தான். எனவே அவர் முன்னாள் முதலமைச்சராகவும் ஒரு 25-28 நாட்கள் இருக்கிறார். தலைவருடைய மனைவியாகவும் இருந்தவர். அவர் ஒவ்வொரு முறையுமே அவருடைய பிறந்த நாளை நினைவு நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடி இருக்க வேண்டும், அனுசரித்திருக்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டாங்க. இதுவரையிலும் அனுசரிக்காதவங்க இப்போ 100ஆண்டு விழா எடுக்கிறது தான் பலருக்கும் கேள்வியை ஏற்படுத்தி இருக்கு. அவர் 1923 பிறந்தாரு. 2023 அவருடைய 100ஆண்டு நிறைவு பெறுகிறது. 100ஆண்டுகள் ஒரு ஆண்டு கழித்து தான் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்றுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசிக்கிற பலருமே தலைவரையும் மறக்கடித்து விட்டார்கள். தலைவருடைய படங்களை பிரதானப்படுத்துறதில்லை, அவருடைய மனைவியினுடைய 100ஆண்டு விழாவையும் கொண்டாடலை. அந்த தலைவருடைய பாதையிலிருந்து கட்சி திசை மாறுகிறதுங்கிற விமர்சனம் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. இந்த விமர்சனத்தை தவிர்க்க வேண்டும். அதிமுகவும் பலகீனமாக இருக்கிறது என்கிற பொதுவெளி பார்வையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எனவே அரசியல் ஆதாயம் கருதி தான் அந்த 100ஆண்டு விழா என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடிய விதமும் விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த மாதிரியானது. எனவே அதன் மூலமாக பெரிய அளவில் ஆதாயம் கிடைக்குமா, அதுவும் பெரும் சந்தேகம் தான். மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அந்த ஊர்வலத்தப்போ நம்ம ஜெயலலிதா அம்மையாருக்கு நடந்த அந்த கொடுமைகளையும் நம்ம பார்த்திருப்போம். இது முழுக்க முழுக்க ஜானகி அம்மையார் ஆதரவாளர்களால நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களை கீழே தள்ளி விட்டது, இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இது தொண்டர்களுக்கு ஒரு கொதிப்படைய செய்யலையா? செல்வி ஜெயலலிதா அவர்களை பின்பற்றி வந்த தொண்டர்களுக்கு ஜானகி அம்மையாருக்கு 100ஆண்டு விழா எடுக்கிறது ஒரு கொதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வா இல்லையா சார்? இல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜானகி அம்மையாரை புரட்சி தலைவருடைய மனைவி என்கிற அந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது அவர் மீதான கோபமோ ஆத்திரமோ அதிமுகவில் பயணிக்கிற யாருக்குமே வருவதற்கு வாய்ப்பில்லை. அவர்களை சார்ந்த சிலர் செயல் அந்த இராணுவ வண்டியிலிருந்து தள்ளியது மிக எதிரான நிலைப்பாட்டை ஜெயலலிதாவுக்கு எதிராக எடுத்தது. ராமவீரப்பன், காளிமுத்து, வளர்மதி போன்றவர்கள் பேசியது, இது எல்லாமே ஜெயலலிதாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே கொண்டிருந்தவர்களுடைய அந்த விமர்சனம். அதனால் ஜானகி அம்மையார் மீது எந்தவித ஒரு மாறுபட்ட கருத்தும் வருவதற்கு வாய்ப்பில்லை. எனவே காலதாமதமாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த வருத்தம் இருக்கலாமே தவிர அவருக்கு ஏன் கொண்டாடினார்கள் அப்படிங்கிற பார்வை நிச்சயம் அதிமுக யாருக்குமே இருக்காது. அது உண்மை. இந்த 100ஆண்டு விழால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு காணொளி மூலமா பேச வச்சிருக்காங்க. இந்த ஏற்பாட்டோட பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்லை, அரசியலில் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாமே பயன்படுத்தி தாங்க வளர வேண்டும் அப்படிங்கிற பார்வை தான் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இருக்கிறது. இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றளவும் கூட சூப்பர் ஸ்டார் என்று பலராலும் பாராட்டப்பட்டவர். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஆதரவு நிலைப்பாடு அவருக்கென்று இருக்கிறது. அவர் ஒரு ஆதரவு குரல் எழுப்பினால் அது நமக்கு சாதகமாக வரும் அப்படிங்கிற பார்வையும் பல அரசியல் கட்சிகள் இருக்கிறது.
அந்த விதத்தில் இந்த விழாவை பயன்படுத்தி அவரை நேரடியாக அழைச்சிருக்காங்க. அவர் வர முடியலைங்கிறதுனால அவருடைய அந்த காணொளி வாயிலாக அதை பதிவு பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இது ஓரளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கும். நமக்கு அவருடைய ஆதரவாளர்கள், ரஜினியுடைய ஆதரவாளர்களும் கூட நமக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தருவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னொன்று, ஒரு பெரிய தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களுக்கு இது மாதிரி 100ஆண்டு விழா அல்லது அவர்களுடைய பிறந்தநாள் விழா வருகிற பொழுது முக்கிய பிரமுகர்களிடம் கருத்துக்கள் வாங்கி போடுறது என்பது தொலைக்காட்சியினுடைய கடமை. எந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரபூர்வமாக ஒரு தொலைக்காட்சியிலிருந்து பலரையும் சந்தித்து, நடிகை லதா, சுதா பலரையும் சந்தித்து இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்களையும் சந்தித்து கருத்து கேட்டு ஒலிபரப்பி இருக்கிறார்கள் அப்படின்னு தான். இதன் மூலமெல்லாம் அதிமுகவுக்கு பெரிய அளவில் ஆதரவு வந்துடும், அது வலிமை பெறும் என்று நான் நம்பவில்லை. ரஜினிகாந்தோடைய ஆதரவை பெறுவதற்காக அந்த காணொளி வாயிலா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? அதுவும் ஒரு காரணம். பிரமுகர்களை வாழ்த்துவதற்கு பல முக்கிய பிரமுகர்கள், திரையுலக பிரமுகர்கள், தொழில் பிரமுகர்கள் அவரிடம் கருத்துக்கள் கேட்டு ஒலிபரப்புவது என்பது காலங்காலமான அணுகுமுறை. கூடுதலாக திரு ரஜினிகாந்த் அவர்கள், அவரை சார்ந்த ஆதரவாளர்கள் அவருடைய பார்வை அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு போகாமல் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை வழங்கலாம் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் கூட இந்த நிகழ்ச்சியை அவங்க எடுத்திருக்கலாம். அது எந்த அளவுக்கு பலன் தருங்கிறதா நமக்கு கேள்வி. 100ஆண்டு விழா குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.